லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவனர் தலைவருமாகிய CN ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஜெய் பீம் பட விவகாரம் பெரிய அளவில் சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. அந்த படம் குறித்து ஒரு குறிப்பிட்ட சர்ச்சைக்குரிய ஒரு காட்சி, அந்த அக்னி சட்டியை காண்பித்தது, அதை உடனே நாங்கள் நீக்கிட்டோன்னு அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. நீக்கிட்டாங்க, அமேசான் பிரைமில் இப்போ இல்லை. ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக அது மாயவரம் மாவட்ட செயலாளர் கூட உதச்சா 1 லட்சம் அப்படின்னுலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பாமகவுக்கும் சூர்யா ரசிகர்கள் மற்றும் பாமக வெர்சஸ் ஜெய் பீம் ஆதரவாளர்கள்ங்கிற மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகிட்டு வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜெய் பீம் இந்த படம் அதில் கதாநாயகனாக நடித்த சூர்யா அவர்கள், தயாரிப்பு ஜோதிகா அவர்கள், அப்புறம் அவங்க படக்குழு, அவருடைய நண்பர் தான் அந்த அகரம் ஃபவுண்டேஷனோட செக்ரட்டரி தான் அதை இயக்குறாரு. சரி, இவங்க இயக்குகின்ற பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கதா அம்சத்தை, அந்த கதாபாத்திரத்தை அவங்க அசாசினேட் பண்ணுறாங்க. கேரக்டர் அசாசினேஷன். ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, இந்த சமுதாயத்தின் மீது சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறாரு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறாரு, அது வரவேற்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெய் பீம் என்ற படம் வெளிவந்தது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, வெளிச்சத்தை நோக்கி என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் சித்தரிக்கப்பட்ட விவகாரங்களும் அவர்கள் கையாண்ட முறைகளும் அதை கதை அம்சத்தை அவர்களுக்கு வலுவாக வளைத்து கொண்ட விதமும் எங்களுடைய சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை, ஏமாற்றத்தை கொடுக்குது. வன்னியர் சமுதாய மக்கள் மீது அப்படி என்ன ஒரு வன்மம் சூர்யாவுக்கு இருப்பதற்கான ஒரு முகாந்திரமே இல்லையே? சூர்யாவுக்கு இருப்பதற்காக இல்லை, அந்த நிறுவனம் தயார் பண்ணதில் அப்படி தானே இருக்குது. இந்த டைரக்டர் அப்படி தானே பண்ணியிருக்கிறாரு. சரி, இப்போ நீங்கள் அந்த கேரக்டர் இப்போ அதனால் அவங்களுக்கு என்ன லாபம்னு கேட்குறேன். லாபம் இல்லை, வியாபாரம் தான். வன்னியர்களை திட்டுனா இன்றைக்கி லாபமா சினிமாவில்? இல்லை, சினிமாவில் நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, பேட்டி கொடுப்பாங்கல்ல. எனக்கு அவங்க வியாபாரம் வருது, லாபம் வருதுன்றது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ ராமதாஸ், அன்புமணி என்ன பண்ணுறாங்க? இந்த சமுதாயத்தில் எல்லாம் ஒட்டும் இந்தியானா யார் சார்? செக்குலர் கண்ட்ரி, எல்லாரும் வாழணும். ஆனால் இந்த ராமதாஸ், அன்புமணி என்ன பண்ணுறாங்க? ஒரு ஜாதி பேரை சொல்லி இந்த ஜாதியை ஒரு தப்பானதாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வன்னியர்கள் மட்டும் வாழுகின்ற தனித்தீவா தமிழகம்? தனித்தீவுங்க இல்லை, எல்லாரோட இணக்கமாக இருக்கணும் போனவர். ஆனால் நீங்கள் மட்டும்தானே தப்பாக முன்னெடுக்கிறீங்க. இப்போ சூர்யா ஒரு அன்புமணிக்கோ ராமதாஸுக்கோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தனியாக கட்சி நடத்துகிறாங்க, அவங்க பொழப்புக்காக அதை செய்கிறாங்க. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. வருமானம் எங்கே இருக்குதோ அங்கே போய் சேர்ந்து. நீங்களும் அதே விமர்சனத்தை தான் வைக்கிறீங்க. அன்புமணி என்ன விமர்சனம் வச்சாரோ அதே விமர்சனத்தை தான் நீங்களும் வைக்கிறீங்க. இல்லை, அன்புமணி இல்லைங்க, அன்புமணியே இந்த சமுதாயம் அவர் என்னக்கு பண்ணார்? படம் எடுக்கும்பொழுது என்ன பண்ணாங்க? குறவர்கள் படம் அப்படின்னாங்க, குறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை, அவங்க குறும்பர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். உண்மையிலே ஆக்சுவலாக எடுக்கும்போது என்ன காண்டாங்க? இருளர் யாரு? அன்புமனுடைய ஆயா, ராமதாசனுடைய அம்மா. அது தனி சப்ஜெக்ட். அதாவது நீங்க பேசுகிற சப்ஜெக்ட் வேற. அதுக்காக தான் இல்ல, நான் இந்த ஜெய் பீம் விவகாரத்தில் வன்னியர் சமுதாயத்தை இழிவுபடுத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பாமக இந்த பிரச்சனையை ரைஸ் பண்றாங்க. நீங்களும் அதை தான் சொல்ற, சூர்யா மீது நீங்களும் விமர்சனம் தான் வைக்கிறீங்க. ஏன் வன்னியர்கள் மீது விமர்சனம் வைக்கிறீங்க? ஏன் வன்னியர்கள் இப்படி காமிக்கிறீங்க? அதுதான் கேட்குறேன். சூர்யாவுக்கு அப்படி என்ன நோக்கம் இருக்க போகுது? அதனால என்ன பெரிய லாபம் விட போயிடுது? ஒரு சமூகத்தை ஏன் அவங்க அப்படி திட்டமிட்டு காமிக்கிறோம்? ஏன்னா அது வன்னியர் வெர்சஸ் தலித் கிடையாது அந்த படம். அந்த படமே ஒரு சிறுபான்மையிலும் சிறுபான்மையாகவும் ரொம்ப ஒரு சமூக படிநிலையில் கீழே இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி சமூகத்தை பற்றிய படம். அவர்களுக்கும் வன்னியர்களுக்குமான சண்டை நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு பெரும்பாலும் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா பக்கத்து சாதியாக இருக்கணும், பக்கத்து பெரும்பான்மை சாதியாக இருக்கணும். வன்னியர்கள், பறையர்கள், அங்கு மறவர்கள், தேவேந்திரர்கள், இப்படி தான் இருக்குது. எந்த ஒரு மறவரும் போய் தோடரோட சண்டை போட்டார், ஒரு கொங்குலால கவுண்டர் இருளரோட போய் கிராமங்களை அடிச்சு, அது வாய்ப்பே இல்லை, அதற்கான சாத்தியக்கூறே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த படத்தை ஏன் நீங்கள் ஒரு வன்னியர் வெர்சஸ் இருளர் அல்லது வன்னியர் வெர்சஸ் குறவர் மாதிரி எதுக்காக மாற்றணும்? அப்படி விஷயமே படத்தில் இல்லை. அக்னி கலசம் என்பது எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் ஒழுக்க நெறியாக கடைபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ 4 இதிகாசங்கள் இருக்கிறது, 18 புராணங்கள் இருக்கிறது. இப்போ சிவபுராணம், விஷ்ணு புராணம், கந்த புராணம், வன்னியர் புராணம். அந்த வன்னியர் புராணத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சத்திரிகளை பற்றி சொன்னாங்க, அவங்க அக்னி கலசத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பர் இது எழுதுகிறார், சிலை எழுபது, அதுலேயும் இதை பற்றி விளக்கமாக இருக்குது. ஆக 1800களில் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சி செய்கின்ற போது முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எங்களை வேறு இடத்துல எடுத்தாங்க. அது கூடாது என்று சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில்
காங்கிரஸ் இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அகில இந்திய அந்த காலத்திலே அகில இந்திய சத்திரிய மகா சங்கம் சொல்லிட்டு அதனுடைய சின்னமாக இதை வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்த வரலாற்று பின்னணி இந்த புராண இதிகாசங்களை சொல்லப்பட்டதை வச்சு நாங்கள் நம்புறதுனால அது வருது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க சத்திரியர்ன்றத பட்டம் எல்லாருக்கும் இல்லை. இது மிரர் ஆஃப் வன்னியர்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதி ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்து அது தமிழில் வன்னியகுல விளக்கம்னு சொல்லி பண்ணி இது 100 ஆண்டுகளுக்கு கடந்து இந்த பட்டத்தெல்லாம் வாங்கி நம்ம பண்ணிட்டு போய் 200வது ஆண்டுகிட்ட வருது. ஸோ இப்படி வருகின்ற பொழுது அதில் நாங்கள் உயிர் மூச்சா எங்கள் உயிர் கொள்கை எங்கள் தெய்வாம்சமாக அதை நாங்கள் நினைக்கிறோம். அதை நீங்கள் அந்த இதில் வைக்கும்பொழுது அது யாரை சுட்டி காட்டுக்குது? இதை பார்த்த உடனே எங்களுக்கு பதட்டம் ஏற்படுது. அந்த ஒரு அதாவது பார்க்குற மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வில்லனாகவோ என்னடா இவ்வளவு மோசமா இருப்பாங்க போல அந்த சமூகம்னு ஒரு தப்பான சித்திரத்தை தந்துரும்னு உங்களுடைய பதட்டம் புரியுது. அதை நீங்க சுட்டி காட்டியவுடன் படக்குழு உடனடியாக அமேசான்ல இருந்து அந்த காட்சியை நீக்கிட்டாங்க. இல்ல அது ராமதாஸ் நீக்கிட்டாங்க. அது நான் தப்பு சொல்லலை. அதுல அந்த காட்சிகளை இப்போ டிஜிட்டல் மூலமா எடுத்துட்டு அதை வேற லட்சுமி படம் வச்சிருக்காங்க. அது நமக்கு இது இல்லை. அந்த மாதிரி காண்பிக்கப்பட்ட பொழுது அது மக்கள் மனதில் போய் சேர்ந்துடுது இல்லை. இப்போ அன்புமணி அன்னைக்கு நீக்கின உடனே என்னதான் செய்யணுங்கிறீங்க சூர்யா? அதுக்கு மட்டும் அது மட்டும் இல்ல சார், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை காயப்படுத்துவதற்காக ஒரு படம் எடுத்தாங்கன்னா வன்மையா கண்டிக்கிறதுக்குது சார். அது வன்னியர் சமூகமோ வேற எந்த சமூகமோ இது பர்டிகுலரா இவங்களை வில்லனா காமிக்கணும்னு எடுப்பதுங்கிறது தவறு. இன்னும் சொல்ல போனா ஒரு சமூக பதட்டத்தை அதை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க ஆரம்பத்திலே ரொம்ப அழகா சொன்னீங்க சார், இது செக்யூலர் கண்ட்ரி சார், எல்லாருக்கும் வாழ இடம் உண்டு. கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களா இருந்தாலும் கடவுள் இல்லைங்கிறவங்களாலும் இந்த மதம் கடவுள் ஒருவரே இல்லை கடவுள் நிறைய பேர் எல்லாருக்கும் இந்த நாட்டு இடம் உண்டு. அதான் ஜனநாயகம். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இந்த படத்துல வருதுன்னு தெரிந்த உடனே அந்த படக்குழு உடனே அந்த பிரச்சனையை விடணும்னு நினைச்சிட்டாங்கல்ல சார்? இல்ல அது சின்னத்தை மட்டும்தான் எடுத்துட்டாங்களே தவிர அந்த அடையாளத்தை மீதி எந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியிருக்காங்களா? அது இப்போ குருமூர்த்தின்னு வைக்கிறீங்க. குருமூர்த்தியில வைக்கும்போது அவ கோர்ட்டில் கூப்பிடும்போது குருன்னு கூப்பிடுறாங்க. இந்த சமுதாயத்துக்கு ஏதோ பிடிக்காம பொதுவான பேர் தானே? இல்லை சார், அதில் அந்த குருமூர்த்தி பேர், இந்த குருமூர்த்தின்னு வைக்கிறீங்க பேர், காடுவெட்டி குரு நடந்த பிரச்சனை எல்லாம் அதை தானே சுட்டி காட்டுறாங்க. இப்போ இல்லைன்னா அதை பற்றி வரப்போகிறது இல்லையே. அது சுட்டி காட்டல. இப்போ நீங்கள் இந்த பிரச்சனையை இது எங்கள் குருமூர்த்தி எங்கள் காடுவெட்டி குருவை குறிப்பிடுதுன்னு சொல்லி இப்போ வன்னியர் அமைப்புகள் பாமக போன்ற அமைப்புகள் இவ்வளவு தூரம் அதை பேசாட்டி இதை யாரும் காடுவெட்டி குருவோட இணைச்சு பேசல. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை நீங்க கிளப்பாம இருந்தா யாருக்கும் காடுவெட்டி குருவோட அதை இணைச்சு பேசிருக்கல. ஏன்னா பிரச்சனை வன்னியர் ஆதி திராவிடர்னோ வேற மாதிரி பிரச்சனையே இல்லை. இது போலீஸ் வர்சஸ் சப்ரஸ்டு பீப்புள். ஒரு அதிகார வர்க்கம், அந்த போலீஸ் என்ன ஜாதியா இருந்தாலும் போலீஸோட கேரக்டர் ஒஸ்டா இருக்கு. இப்போ போலீஸுங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் இவ்வளவு கொடூரமா இருக்கு, நீதித்துறைங்கிறது இப்படி பணக்காரர்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொன்ன படம். இதுல ஜாதியே கிடையாது. இல்ல ஜாதியை வைக்கிறவ தானே சார் பிரச்சனை வருது. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க அந்தோணி சாமி அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வேண்டிய நீங்க பண்ணியிருக்கீங்க. அதுல ஏன் கார்த்திக் இல்லை சிவகுமார்னு வைக்கக்கூடாது? நான் கேட்குறேன், யதார்த்தமா கேட்குறேன். இல்லை வேற ஏதாவது அந்த செங்கேனி பேரை மாத்துறீங்க, பார்வதி பேரை ஏன் ஜோதிகான்னு வைக்கக்கூடாது? அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க பேர் கூட வச்சிருக்கலாம், ஏன் வைக்கல? அதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு செய்கிறீங்க. கண்டிப்பாக திட்டமிட்டு செஞ்சு அவர் டைரக்டர் செஞ்சாரா, இல்லை இந்த படக்குழு செஞ்சதா, இல்லை இது உடன்பட்டு இவர் செஞ்சாரா, இல்லை யார் செஞ்சாங்க? செஞ்சது எங்கள் மன வருத்தம். நான் என்ன சொல்கிறேன், நான் தப்பாகவே சொல்லலை. அவர் அறக்கட்டளை நடத்துகிற இறக்க குணம் உள்ளவர், நியாயமானவர். காடுவெட்டி குருவுக்கே நான் வரல சார். என் சமுதாயத்தை சுட்டி காட்டி அதை வச்சதுனால அந்த பிரச்சனை வருது, அந்த குறியீட்டுனால வருது. அந்த குறியீடு வரும்போது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை முடியல. ஆனால் அதில் சொல்லப்பட்ட வசனங்கள், அது சொல்லப்பட்டது இன்றைக்கு வரலாம் அது ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இது உடனே வசனங்கள் என்ன சார் இருக்கு படத்தில்? இல்லை கோர்ட்டில் கூப்பிட்றான்ல சார், அது ஒண்ணு போதாதா? குரு அப்படிங்கிற பேரு ரொம்ப காமன் சார். இல்ல 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 பெரியார் அப்படிங்கிற பேர் கண்டிப்பா பெரியாரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ராமசாமி அப்படிங்கிற பேர் இருக்கு பாருங்க, அது கடவுள் ராமரையும் குறிக்கலாம், தந்தை பெரியார் அவர்களையும் குறிக்கலாம், ராமசாமி முதலியார், ராமசாமி ஐயர்னு யாரை வேணாலும் குறிக்கலாம். அதனால ராமசாமின்னு பேர் வைக்காதுன்னு திராவிட கழகம் எங்கேயுமே இல்ல. இந்த கதைக்காலம் எங்க சார் வருது? கதைக்காலம் எந்த இடத்துல? விருதாச்சலம் பகுதியில் இருக்குது, முதனை கிராமத்தில் ஆரம்பிக்குது. அங்கே வன்னியர்கள் தான் பெருசாக இருக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு வன்னியர், கரெக்டுங்களா? இந்த மாதிரி வருகின்ற பொழுது எல்லாம் வருது. அதுக்காக பாடுபட்டு இன்னைக்கு வரலாம் 39 வயசுல அந்த அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு வன்னியர் அப்படிங்கிறது அந்த படத்தில் அழுத்தமாக காமிக்கல. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் காப்பிலேயே கதிர்வேல் படையாச்சின்னு இருக்கான், அதை அந்த படத்தில் காமிக்கல. அப்போ அந்த படக்குழுவினர் தரப்பில் நான் கேட்டபோது அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நாங்கள் உண்மையிலே வன்னியர் தான் இவ்வளோ மோசமானவர் காமிக்கணும்னு நினச்சிருந்தா
உண்மை சம்பவத்திலேயே ஒரு வன்னியர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர், அந்த பண்ணையாரா இருந்தவர். நாங்க அதை அப்படி காமிக்கலையே, அந்த இடத்துல பண்ணையாருடைய கொடூரத்தை காமிச்சவே ஒழிய அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் நாங்க காமிக்கலையே. இல்ல அது காமிங்க. ஏங்க யார் தப்பு பண்ணாலும் தப்பு தானேங்க. அவன் வந்து வீட்டுல திருடு போயிடுதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவன் பேர் சொல்லுங்க. இதெல்லாம் நான் எங்க என்ன பண்ண போறோம்? சரி, அவ்வளவு தூரம் பண்றீங்க நீங்க. இவரு வந்து இறந்து போயிட்டாரு. நம்ம இந்த கோவிந்தன் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரு. அவர் 39 வயசு வரலும் இந்த கேஸை எடுத்து நடத்தி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ இருக்கிறாரு. அவர் வந்து ஜாதியை பற்றி சொல்லாதவர். இப்போ கூட இவர் வந்து பாலு அங்கே என்ன பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி, நீ வந்து ஐயா சொன்னாருன்னு சொல்லு, ராமதாஸ் சொன்னார், நீங்கள் சொல்லுங்க, நான் வன்னியை நான் தான் பாமக சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணலாம் சொன்னது. அவன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்ட மாதிரி. சரி, ஆனால் அவர் ஜாதி, அவர் பாமக மட்டும் இல்லை, நான் வன்னியர் கிடையாது, நான் கம்யூனிஸ்ட், என்னுடைய அடையாளம் ஜாதி கிடையாது, நான் ஒரு இடதுசாரியாக தான் நிற்பேனே ஒழிய பிறப்புக்கு எனக்கு ஒரு வன்னியரா இருக்கான ஒழிய நான் எனக்கு எந்த சமூகம் கிடையாது, நான் ஒரு கம்யூனிஸ்டா எல்லா மக்களுக்கும் பாடுபடுகிற தோழன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல அதுதான் பாமக இதெல்லாம் மேட்டர் கிடையாது. வன்னியர் அவர் இப்ப இன்றைய பேச்சில வருது. இப்போ வந்து அது மாதிரி வருகின்ற பொழுது எங்களுக்கு மனது புண்படுது சார். நான் காரணங்கள் நான் வந்து விளக்கமா சொல்றதை விட நான் நுட்பமா சொல்றேன். எங்க சமுதாயம் இதனால அவமானப்படுது, அசிங்கப்படுது. அதனால நான் கேட்கிறோம் இந்த பிரச்சனை நீங்க இல்ல நீங்க வந்து அவருக்கு சூர்யாட்ட சுட்டி காட்டிட்டீங்க. உடனே அவங்க வந்து நான் சமூக பதட்டத்தை விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை எடுத்துட்டாங்கல்ல, அதற்கு பிறகு விட்டுருக்கலாம்ல. இப்ப நீங்க வேற ஒன்றும் இல்லை, இதே மாதிரி பிரச்சனை நிறைய வந்திருக்கு. பெரியார வந்து கடைசி காலத்துல ஆத்திகரா மாறிட்டாருன்னு சொல்லி பாபா படத்துல ஒரு பாட்டு வரிய வாலி எழுதியிருப்பாரு. நாத்திகரா இருந்து கடைசியில ஆத்திகரா மாறிட்டாரு. உடனே திராவிட கழகம் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, நீங்க ரஜினிக்காக இப்பெல்லாம் மாத்தாங்கன்னா ரஜினிகாந்த் உடனே அந்த பாடல் வரியை எடுத்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓட விட மாட்டோம்னு சொல்லி திராவிட கழகம் பிரச்சனை பண்ணல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இடத்துல வந்திருக்கு. விஸ்வரூபம் படத்துலேயும் இந்த முஸ்லீம்களை விமர்சிக்கிறாங்கன்னாங்க, அப்புறம் குறிப்பிட்ட காட்சியில் நீக்கிட்டு இது பண்ணாங்க. ஆனால் அதை நாங்கள் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்போங்கிறதும் அதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போங்கிறது இதுதானே சார் ஒரு அரசியல் ஆகுது சார். ஒரு சினிமாவில் இன்னும் நிறைய வந்திருக்கு. தேவர் மகன் வந்திருக்கு, விருமாண்டி வந்து இந்த மாதிரி வேறு வேறு படங்கள் வந்திருக்குன்ற பொழுது இதே ஜாதிய பிரச்சனை, ஒரு ஜாதிக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், ஒரு ஜாதிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தான் ஹைலைட் பண்ணாங்க தவிர ஃபஸ்ட்டு டைமாக எல்லா ஜாதியும் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இது அதனால நாங்கள் பாதிக்கிறோம்னு சொல்கிறோம். இப்போ தேவர் மகனில் இருக்குது, தேவர்னா அவங்க அந்த இதுக்குள்ளே தானே பண்ணிக்கிட்டாங்க, வேற இல்லை. விருமாண்டியில் என்ன பிரச்சனை வேற ஏதாவது படத்தில்? இப்போ இதே அன்புமணி இல்லை சார், இதே அன்புமணி நாயக்கர் சமூகத்தை வந்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கருணை மிக்கவர்களாகவும் இந்த சமூகம் இப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோ கல்லர் சமூகனால அது வெளியே வரல. இல்லை சார், படத்துலேயே அந்த மாதிரி வரும். இல்லை அந்த இதுக்குள்ளே வருது, மூணு இதுக்குள்ளே வருது. இப்போ வந்து என்னென்னா அன்புமணி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, இந்த விஜய் சேதுபதி ஒரு நடித்த படம் தர்மதுரை, அதில் வந்து அவர் டாக்டராக நடிப்பார். இவங்கெல்லாம் வந்து கலாட்டா பண்ணும்போது கலையாக பாருங்கள், சினிமாவை பாருங்கள், அது வந்து எதுலேயும் நம்ம தலையிட முடியாது, நியாயமானதுன்னு சொல்லி ஒதுக்குனால ஏன் இதுக்கு வராரு? இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சினிமாக்காரங்களை எதிர்த்ததெல்லாம் எப்படி? ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? திருவண்ணாமலையில் போயிட்டு அப்போ அந்த படம் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது சாக்கடை பண்ணி கரும் பண்ணி அப்படிலாம் சொல்லி அவரை திட்டினார். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவருடைய அன்புமணி பொண்ணு கல்யாணத்துக்கு போய் பத்திரிக்கை வைக்கிற அவரும் வந்துட்டு போனாரு. அதே மாதிரி விஜயகாந்த் எல்லாத்துக்குமே ஒரு எண்டு வேணும்ல. இல்ல சார், இவங்க சொல்ற கோபம் நியாயமானது, ஆதங்கம் நியாயமானது. எப்படி சார் இத்தனை பேர் பாக்குற மத்தியில இவ்வளவு ஒரு மோசமான கேரக்டரை வன்னியர் சமூகம் நீங்க சொல்லியிருக்கீங்களே, எப்படி அப்படி யார் தப்பு பண்ண தப்பு தானே சார், அவன் தண்டனை இல்ல சார். அதைத்தான் நானும் சொல்றேன். அது வந்து நீங்க கேட்பதில் தர்க்கம் இருக்கு, நியாயம் இருக்கு. உடனே அந்த படக்குழு நாங்க இன்டென்ஷனா பண்ணல, நாங்க எடுத்துடுறோம்னு சொல்லிட்டாங்க. இதற்கப்புறமா அந்த படத்தை வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்றதுங்கிறது எப்படி? இப்ப ஏற்கனவே ஒரு படத்துல ஒரு மாறுபட்ட கருத்து வந்தா ஒரு போராட்டம் நடத்துறதும் ஒரு கோரிக்கை வைக்கிறதும் அதுக்கு செவிசாய்ச்சு அவங்க அதை எடுக்கிறதுங்கிறது இயல்பா பல படங்கள்ல நடந்துட்டு தானே இருக்கு சார். நீங்க சின்னத்தை எடுத்துட்டீங்க, எங்களுடைய இதை எடுத்துட்டீங்கன்றது பிரச்சனை இல்லை. அதுல சொல்லப்பட்ட விதம் எங்களுக்கு மனதை புண்படுத்துது, எங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்குது. அதை தான் நான் சொல்றேன். நீங்க இறக்க குணம் உள்ளவர், எல்லாருக்கும் உதவி பண்றவர், நல்லது செய்யறவர், கரெக்ட். எங்க மனநிலை, எங்களுடைய என்ன செய்யணும்னு சொல்றீங்க? இல்ல அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், இந்த மாதிரி நாங்க வச்சது தப்பு, அதுக்காக நான் வருத்தம் தெரிவிப்பேன். ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரே சூர்யா, உங்களை விமர்சனம் பண்ணியோ இது பண்ணியோ இல்ல நீ எதுக்க கூடாதுல சொல்ல சார், நாங்க அந்த நோக்கத்துல பண்ணலன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அன்புமணி என்ன பண்றாரு, 9 பக்கம் லெட்டர் எழுதுறாரு. அவருடைய இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். நேச்சர் போன 6 ஆண்டு இதில் எம்பியாக இருந்தார். எத்தனை நாள் சட்டமன்றம் இது பாராளுமன்றத்துக்கு போயிருக்காரு? 12% தான் அட்டண்டன்ஸ். இப்போ போகிறதே இல்லை, வீட்லேயே உட்காந்துருக்காரு. கேள்வி கேட்க வேண்டிய இடம் இல்லை. நான் அதுக்கு சொல்ல வரேன். இந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் ஒரே கருத்து தானே சொல்றீங்க. வன்னியர்கள் பாதிக்கப்பட்டாருந்தா நீங்க சொல்றீங்க சார், 2 பேருமே சூர்யாக்கு எதிராக தான் இருக்கிறீங்க. இல்ல சூர்யாக்கு சார் அவங்க எதிர்ப்பு வேற, என்னுடைய எதிர்ப்பு வேற. ஒண்ணு தானே, வேற என்ன இருக்கு?
அவங்க வேற எதிர்க்காங்க, இந்த சின்னத்தை வச்சுட்டா அது வச்சுட்டா இது வச்சுட்டா சொல்லிட்டு அமக்கலம் நீங்களும் பண்றாங்க. அதானே சொல்றீங்க. நான் அதை சொல்லல, சின்ன வச்சதுல எங்களுடைய நான் சொன்ன கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க, இந்த சமுதாயத்தை அதிரடி தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்றேன் சார். இதுதான் நான் சொல்றது. அவங்க சொல்றது வேற. அவங்க பணம் கேட்பாங்க, அப்போ நான் எட்டி உதைச்சா காசு கொடு, 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு மாவட்ட செயலாளர் 5 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும், அதை வாங்கி பார்வதிக்கு அவர் என்ன கொடுக்குது, இவரே கொடுத்துட்டு போறாரு. இந்த மாதிரி பண பிரச்சனைகளுக்கோ இல்லை மற்றதோ பிளாக்மெயில் பண்றதோ இல்லை சூர்யா ஏதாவது காசு கொடுத்தா கூட வாங்கிட்டு அமைதி ஆயிடுவாங்க, அதுக்காக அவங்க பண்றாங்க. அது வந்து என்னுடைய வேலை இல்லை. எனக்கு வந்து என் சமுதாயம் சார்ந்து தவறாக என் மனது புண்படுகிறது. எங்க சமுதாயம் பாமக வந்து அந்த தயாரிப்புக்குள்ளிட்டு வந்து பணத்தை எதிர்பார்க்கறாங்க, பணம் கொடுத்தா சரியாயிருவாங்க. பச்சை அதானே சார், வேற என்ன சார்? அவங்க கொடுத்தா அது பேச மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்போ இது கேஸே தள்ளுபடி ஆயிட்டோம். அந்த பார்வதிக்கு இவங்க நிதியிலேருந்து 5 லட்சம் 5 கோடி கொடுப்பாங்களா சார்? ஏற்கனவே 25 பேர் செத்தா, துப்பாக்கியால சுட்டு சாவடிச்சாங்க 87 போராட்டத்தில். எல்லாம் வந்து நிரபராதியா வந்து மார்பில் குண்டேந்தி செத்து போனான். அவங்களுக்கெல்லாம் யார் சார் என்ன பண்ணாங்க? நான் அதுக்கப்புறம் தானே சட்ட ரீதியாக வரணும். நம்ம வந்து அறிவாயுதம் ஏந்தணும், உயிரை ஆயுதமா ஏந்தக்கூடாது, நம்ம லைன் போயிட்டு இருக்கோம். இப்பவும் நான் சொல்றேன், சமாதானமா நியாயமா தான் சொல்றேன். நீங்க ஒரு பெரிய விஷயத்த சொல்றீங்க. அவங்க 2 கோடி வன்னியர்கள் அவங்களுடைய உணர்வுல பாதிப்பதா தான் அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, சூர்யா கூப்பிட்டு பணம் கொடுத்தா அந்த பிரச்சனையை முடிஞ்சிரும் அப்படிங்கிறீங்க. சார் பணத்துக்கான தானே சார் கட்சி, அது பணத்துக்கான கட்சி தான். நான் பச்சையா சொல்றேனே, பணத்துக்கான கட்சி. எப்போ இப்போ அவங்க என்ன வேலை பண்றாங்க, எது இருந்தாலும் அவங்களும் சூர்யா மன்னிப்பு கேட்கணும்னு தான் சொல்றாங்க. நீங்க கேட்கற மாதிரி பணம் கேட்கல அவங்க. இல்ல, இப்ப பணம் கேட்டு தானே கோர்ட்ல கேஸ் போயிருக்காங்க. அதை தான் நான் சொல்றேன். இவர் வந்து சார் லீகலா நீங்க இந்த மாதிரி டைம்ல சொல்லல, நீங்க சொல்றது பணம் கொடுத்தாங்கிறது வேற, ஒரு லீகலா அவங்க கேட்பது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். லீகலா கேட்குது எதுக்கு? இந்த கேஸை வாபஸ் கூட வாங்குவாங்க. அவர் தனியா செட்டில்மெண்ட் போனார்னா போயிடுவாங்க. இவர் என்ன சார் அவர்கிட்ட காசை வாங்கி அங்க போய் பார்வதி கொடுக்குது? உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் நேராக கொடு. ஏற்கனவே உன்னை நம்பி வந்து செத்து சுண்ணாம்பானவனை யாரை பார்த்துருக்கீங்க? 25 பேர் செத்துங்க, எதுக்காவது ஒரு உதவி பண்ணியிருப்பீங்களா? இதே காடு வெட்டி குரூப் எதாவது பண்ணியிருக்கீங்களா? பொய் தானே. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் கவனிக்கணும். இப்போ தொடர்ச்சியாக வன்னி இளைஞர்களை பாதிக்குதுன்னு சொல்கிறீங்க. திரௌபதினு ஒரு திரைப்படத்தில் ரொம்ப அப்பட்டமாக விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய உடல் மொழியுடன் அவரை மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கிற மாதிரி அவரை ஒரு கொடுமையான வில்லனாக காண்பித்து ஒரு படம் வந்தது. அந்த படம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் தலைவரிடம் கருத்து கேட்டபோது அது குறித்து கருத்தே சொல்லலை. நான் அப்படி படம் வந்து எனக்கு தெரியாதுன்ட்டு போயிட்டாங்க. ஸோ அதை அவர் தூண்டி விட்டுருந்தார்னா, பறையர் சமூகமும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகம், வன்னியர் சமூகம் தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மை சமூகம், தேவையில்லாமல் கும்பகோணத்துக்கு வடக்க கும்மிடிப்பூண்டி வரை ஒரு பதட்டம் உருவாயிருக்கும். அந்த பிரச்சனையை அவர் கண்டுக்காம போனாங்க. ஆனால் இந்த பிரச்சனையில் மீண்டும் மீண்டும் வன்னிய இளைஞர்கள் மத்தியில் உன்னை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்வது மூலமாக இது ஒரு பதட்டத்தை மீண்டும் மீண்டும் அவர் அவர் அறிவார்ந்த தலைவர், மெத்த படித்தவர், நியாயமானவர், எல்லாருக்கும் பொதுவாக நினைக்கிறாரு. அவர் வந்து இந்த கேஸ் அனாவசியமாக ஹேண்டில் பண்ணிட்டாரு, அது வேற விஷயம். அவரை நான் தப்பாக சொல்லலை. இப்போ அன்புமணி கூட சொன்னால் அது வந்து இவர் நம்ம திருமாவளவனோட இருப்பவர்கள் எல்லாம் யார், படிப்பு இல்லாதவங்க, அப்படி இப்படிலாம் ரொம்ப தற்கூரிகள் அப்படிலாம் பேசினார். நான் தான் சொன்னேன், அவர் கூட உன் கூட இருக்கிறவன் யாராவது படிச்சிருக்கிறானா? இந்த ஏகே மூர்த்தி எழுத படிக்க தெரியாதவன், 4வது படிச்சவன், அவனை வந்து என்ன பண்றீங்க? இதை கேளுங்க, எம்ஏன்னு போட்டுக்கிறீங்க. சார் நான் சொல்றேன், எம்ஏ பொது தளத்துல இருக்கவங்க அரசியல் காமராஜர் படிச்சாரா? அதாவது சார் படிப்பு ஒரு சின்ன விஷயம், ஒருத்தருடைய படிப்பு, பிறப்பு, அவருடைய நடை உடை பாவனை, இதை வச்சு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல செயல்பாடுகளை மட்டும் நம்ம இல்ல நான் ஒன்னே சொல்றேன் சார். நான் வந்து அப்படி போட்டால ஏகே மூர்த்தி எம்ஏன்னு போகிறது தப்பு இல்லையா? எந்த காலேஜில் படித்தேன்? அதே மாதிரி அருள் ரத்னம் 10வது படிக்காதாலும் பிஹெச்டின்னு போகிறது எந்த விதத்தில் சார்? சிஆர் பாஸ்கரன் எந்த காலேஜில் படித்தார்? அவர் டாக்டரேட் போட்டுக்கிறாரு. இவர் வந்து 8ஆம் கிளாஸ் படித்த இவர் எப்படி வந்து எம்ஏ எம்ஃபில்னு போட்டுக்கிறாரு? ஜிகே மணி இவங்க எல்லாம் எங்கே படித்தாங்க நான் கேட்குறேன் சார். நான் தப்பாக சொல்லலை. படிக்காதவர்கள் அரசியலுக்கு வருவது, பரிணமிப்பது, நல்லா செயல்படுவது, பட்டறிவை கொண்டு நல்லா பண்ணுறதுலாம் நான் தப்பு சொல்லலை. ஆனால் இவர்கள் படிக்காமலே படித்தது போல படிக்காமலே நடிக்கிறாங்களே சார், அதுக்கு தான் சொல்ல போகிறேன். நான் வேற ஒன்று, இவங்க இருக்கிறது எல்லாமே இதே மாதிரி தான் செய்கிறாங்க. எதுவுமே ஒரு பூதாகாரமான ஒரு கருத்தை சொல்ல வேண்டியது, தப்பாக சொல்ல வேண்டியது. இப்போ கூட என்ன மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன சொன்னார் ராமதாஸ்? இங்கே யாரை துட்டு சம்பாதிக்கிறவன், கொள்ளை அடிக்கிறவன், கார் பங்களா வாங்கலான்னு வீடு வாங்கலான்றவங்களாம் ஓடிப்பாங்கடான்றார். சொன்னாரா இல்லைங்களா? அப்போ வந்து இது எதை காட்டுகிறது? அந்த இயக்கம் எப்படிப்பட்ட வழியில் போய்கிட்டு இருக்குது? தப்பு. ஒரு நிருபர் கேட்கிறார், தேர்தல் அறிக்கையில் வெளியிடும்போது 10.5% ஒதுக்கீடு, இது CN ராமமூர்த்தி போட்ட வழக்கு தானே, அது தானே வந்தது, ஜனார்த்தனம் கமிஷன் அது தானே பரிந்துரை பண்ணுச்சு அப்படின்னா உனக்கு தெரியுமா? தேர்தல் முடியட்டும், உன்னை தொலைச்சின்னு எனக்கு சவால் விட்டாரு, தப்பாக பேசினாரு. அந்த நிருபரை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கொண்டு வந்து விட்டாங்க, அடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி வன்முறை இப்போ அவங்க வந்து சரி. இப்போ நீங்களும் ஒரு வன்னியர் சமூக தலைவர் என்கின்ற முறையில்
இப்போ இந்த பிரச்சனை ஒரு முடியறதுக்கு நீங்க வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லலாம்ல. ஏன்னா நான் அதை தான் ஏற்கனவே சொல்றேன், நீ போராடக்கூடாது. ஆ, நான் முதல்லயே சொல்றேன், நீ எந்த தவறான செயல்களும் செய்யக்கூடாது. ஏற்கனவே இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி அநியாயம் பண்ணி 204 வழக்கு 35,568 கேஸு. அவனை வந்து அன்புமணியை கேட்கும்போது என்ன சொன்னாங்க, அங்கெல்லாம் கல்லை விட்டு அடிக்கிறாங்க, மண்டபத்தில் பூந்து கலாட்டா பண்ண, அவங்களாம் எங்கள் ஆளே கிடையாது, அவங்களாம் வன்னியரும் கிடையாது, என் கட்சியும் கிடையாதுன்னு சொன்னார். அப்புறம் பாலு வந்து முதலமைச்சர்கிட்ட போய் மனு கொடுக்குறார். என்ன கொடுக்கு, இந்த மாதிரி 204 வழக்கு, இதில் 35,568 கேஸ் இருக்குது, இது எப்படியா பார்த்து தள்ளுபடி பண்ணுங்கன்னு. ஸோ இந்த மாதிரி வம்பு வழக்கில் போன யாராவது வேலைக்கு போக முடியுமா? எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அவங்களுக்கு வந்து ரெக்கார்டு வந்துடும். கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அரசு வேலைக்கு போக முடியும். இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீ கலாட்டா பண்ணாதீங்க, எது பண்ண, அமைதியாக இருங்கய்யா, அறிவாக இருங்க, பொறுமையாக கேட்போம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுவோம். இவருக்கு வந்து நம்ம சூர்யா அவருக்கு வந்து, எப்பா நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க, எங்களுக்கு தப்புங்க, எங்கள் மனசு புண்படுது, நீங்கள் நியாயத்தை உணர்ந்து பொறுமையாக கேளுங்க, அவருக்கு டைம் கொடுப்போம். உடனே இன்னைக்கு இப்போ வந்து உடனே கைக்கு நெய்யோ இது மாதிரி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ அவங்க அதானே பண்ணுறாங்க. சரி, யார் வீட்டு பணத்தையோ வாங்கி அவங்களுக்கு கொடுக்குது, இவங்க யார் சார்? ஒன்று. ரெண்டாவது, எல்லாருக்கும் நாங்கள் போராட்டம்னா இந்த செத்து போன இவங்க கூட இருக்கவங்களையும் ஒன்றும் கண்டுக்கலையே. இப்போ தமிழ் சமூகம் அப்படிங்கிறது உலகத்தின் மற்ற தேசிய இனங்களை விட ரொம்ப ஒரு அறிவார்ந்த சமூகம். உலகிற்கு நாகரிகத்தை சொல்லித்தந்த நாகர்கள் வழி வந்த சமூகங்கிறது தான் தமிழர்களை பற்றிய பிற மொழியியல் ஆய்வாளர்களுடைய கூற்றாகவும் இருக்குது. இருந்தாலும் இங்கு சாதியாக பிரிந்திருக்கிறாங்க. இந்து மதத்தில் எல்லா மொழி பேசுகிறவங்களையும் சாதி இருக்குது. இதில் ஒரு சமூக நல்லிணக்கத்தை விதைக்கும் விதமாக படைப்புலகம், அரசியல் இயக்கம், ஊடகம் எல்லாருமே அந்த செயல்பாடுகளில் ஈடுபடணும். அந்த கடமை பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் உங்கள் சமூகத்திற்கு ஒரு அமைதியை நிலைநாட்டும் விதத்தை தான் நான் பயிற்றுவிக்கிறேன், போதிக்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பிரச்சனை தொடரக்கூடாது. இந்த பிரச்சனை ஒரு முடிவு கட்டணும். வன்னிய சமுதாய மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஒரு பெரிய முற்போக்கு பாரம்பரியம் கொண்ட ஒரு கூட்டம் அது வன்னிய இளைஞர்கள். அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதற்கான வேலைகளில் ஒட்டுமொத்தமாக ஊடகவியலாளர்கள், அரசியல் இயக்கம் எல்லாரும் சேர்ந்து செயல்படணுங்கிறது தான் நம்ம நோக்கம். அதற்கு உதவியாக இந்த உரையாடல் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். உங்கள் இதுக்கு நான் வந்து இப்போ நீங்கள் ஆலோசனை சொல்கிறீங்க, நியாயமாக போகணும்னு சொல்கிறீங்க, இது தப்பு இல்லையே, பாதிக்கலையேன்னு சொல்கிறீங்க. ஆனால் உள்ளபடியே நாங்கள் பாதித்திருக்கிறோம். ஏன்னா அந்த இதுவோடு இருந்து பார்க்கும்போது தான் அது தெரியும். ஏன்னா வெளிச்சத்தில் வேறு மாதிரி பார்க்குன்ற பொழுது அது இல்லை, அதை எடுத்துட்டாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு, கதை இல்லை. இது அல்ல, இது எங்களுக்கு வந்து உள் உணர்வுகளுக்கு. இப்போ ராம்தாஸ் எதுக்கு வந்து தேவையில்லாமல் ஆத்திரத்தை மூட்டுற மாதிரி, கோபத்தை கிளப்புற மாதிரி, இந்த உணர்ச்சி வயப்பட்ட சமுதாயத்தை ஒரு மாதிரி தூண்டி விட்டு எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்கல்ல. இந்த அன்பு கண்டிப்பாக இதை யார் தொடங்கி இருக்கிறாங்க, யார் இதை இப்போ முடுக்கி விடுறாங்க, யார் இதை தொடர்ச்சியாக நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க, அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இது தொடரக்கூடாது, நடக்கக்கூடாது. சமூக நல்லிணக்கமே அடிப்படையான சார். அதை தான் சார் சொல்கிறேன். கண்டிப்பாக இது ஏன் இது வந்து பிரச்சனை பெருசாக போகிறதுக்கு காரணம் என்னென்ன சார், இது மிகப்பெருத்த சமுதாயம், 3 கோடி மக்களை கொண்ட சமுதாயம். ஒரு வன்னியன் தடிக்க விழுந்தால் இன்னொரு வன்னியர் மேல் தான் உடனும். அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற சமுதாயம். மற்றவர்களோட முட்டல் மோதலை கையாள கூடாது என்பது மட்டுமல்ல, அப்படி இருப்பது ஆபத்து. பிற சமூகத்துக்கு ஆபத்து, இந்த சமூகத்துக்கு அது ஆபத்து. சூர்யா மீது சாதி கடந்து தமிழர்களா எல்லாரும் ஒன்றிணையணும். இல்ல அடிப்படையான ஒரு இல்ல அவர் மீது வந்து வன்முறையோ, அவர் மீது அவதூறையோ, அவர் மீது சேற்றை வாரி பூசுவதை நம்ம நிறுத்திக்கணும். ஆனா எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய தரப்பு நியாயத்தை உள்ளபடியே உணர்வுபூர்வமாக உணர்ந்து இதற்கான நடவடிக்கை எடுக்கணும் தான் கேட்கிறோம். வேற என்ன நான் சொல்றேன். ரொம்ப முக்கியமான பிரச்சனை குறித்து ரொம்ப சென்சிட்டிவாக போய்கிட்டு இருக்கு. அதை ரொம்ப நிதானமாக நிறுத்தி ஆழமாக அந்த விஷயம் குறித்து பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை வன்னிய சமுதாய மக்களும் மாற்று சமுதாய மக்கள் எல்லோரும் பார்த்து இதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கடைசியாக ஒரே ஒரு நான் இப்போ கூட சொல்கிறேன், ராம்தாஸ் சொல்கிறத கேட்காதீங்க. அந்த கட்சியில் இருக்கலாம், ஒரு மாதம் 6 மாதம் லீவ் போடுங்க, அவங்க வேலையை பாருங்கள், கரெக்டாக ஆகிடுவார் ராம்தாஸ். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி தப்பான வேலைகள்லாம் செய்கிறீங்க? தப்பு மட்டும்தான் செய்கிறீங்க. தமிழ் சமுதாயத்துக்கு நீங்கள் செய்தி எல்லாமே தப்பு. அதுலேருந்து நிறுத்திக்கங்க. உங்களுக்கு ஜெய்பி விவகாரம் குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.